ஒரு மேரேஜ் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக அது அப்படியே போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பியூட்டியாக நிறைய காட்டுறோம், அழகான விஷயங்கள் காட்டுறோம். பட் உள்ள என்னென்னலாம் இருக்கும், என்னெல்லாம் நடக்கும், இந்த ஹோல்டிங் ஆன் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை பற்றி சொல்லுங்களேன். கல்யாணம்ங்கிறது எல்லாருமே சொல்கிறது வந்து கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை நாம் காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறது வேற, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப விஷயம். சமரசம் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ உதாரணத்துக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லலை, நம்ம குடும்பத்தில் அது குழந்தைங்களா இருக்கலாம், இல்லைன்னா இன்லாஸாக இருக்கலாம், எல்லாரோடையும் சில சமரசத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். நான் போகவே மாட்டேன், நான் இப்படியே இருக்கிறபடி இருப்பேன், ரோபோ மாதிரி இருப்பேன், ஆனால் நமக்காக எல்லாரும் தன்னோட லைஃப்பை மாற்றிக்கணும் அப்படின்னா அது தட் வில் நெவர் ஹேப்பன். அது வந்து அவங்களுக்கு வந்து இது என்ன இவ்வளோ கர்வமாக இருக்கா அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இப்போ என்னுடைய குடும்பத்திலேயே நான் வந்து என்னுடைய குடும்பத்தில் வந்து மூத்த பெண், எனக்கு அப்புறம் 3 தம்பிகள். ஸோ மகாராணி மாதிரி நான் வாழ்ந்தேன். நான் ஒரே பெண் அப்படிங்கிறதுனால என் 3 தம்பிகளும் என்னை கண்ணில் வச்சுட்டு பார்த்துப்பாங்க. அப்படியே ரொம்ப ஒரு விஷயம் என்னை செய்ய விட மாட்டாங்க. ஆனால் நான் இங்கே வந்தபொழுது 3வது மருமகள். அந்த முதல் நாள்லேருந்தே எனக்கு அது ஒரு கஷ்டமாகவே இல்லை. என்னுடைய மாமியாராக இருக்கட்டும், என்னுடைய கோ சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட நான் வந்து முதல் நாள்லேருந்தே மிங்கிள் ஆகிட்டேன். அந்த டே 1 அந்த வீட்டுக்குள்ளே வந்த பொழுது அவங்க எல்லாருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் இருந்தாங்கங்கிறத பார்த்த பொழுது they were complimenting each other. யாருடைய வேலையையும் இன்னொருத்தர் வந்து இதை நீ செய்யுதுன்னு நான் எங்கள் குடும்பத்தில் கேட்டியதே கிடையாது காதில். எங்கள் மாமியாரும் சரி, அவங்களே எடுத்துப்பாங்க, ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. யார் முதல்ல எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் யார் சமைப்பீங்கன்னு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் யார் முதல்ல கிச்சனுக்குள்ளே வரோமோ அவங்க சமைப்போன்னு. எல்லாருமே பிரமிச்சு போய் கேட்டிருக்காங்க. 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் எப்படி சண்டை வராமல் இருக்கும், 4 பெண்கள் இருக்கிற குடும்பத்தில்? அப்படி வந்ததே கிடையாது. யார் கிச்சனுக்குள்ளே முதல்ல வருமோ அவங்க சமைப்போம், இன்னொருத்தர் யார் அடுத்தது வருமோ அவங்க மிக்சர் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்ததுனால எங்களுடைய திருமதி நட்ராஜன், வள்ளி, அவங்க உமா, அவங்க எல்லாருமே அப்படி இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு லைஃபு. அதே மாதிரி என் மாமியார் ரொம்ப நல்ல மாதிரி குத்தத்தை தள்ளி குணத்தை எடுத்துக்கணும் ரொம்ப கற்றுக் கொடுப்பாங்க. அது எனக்கு லைஃப்பில் ஈஸியாக இருந்தது. அதனால் அந்த காம்ப்ரமைஸு நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினச்சேன், இல்லைன்னா மெடிசன் படிக்கணும்னு நினச்சேன், நான் வந்து இங்கே எப்படி குப்பை கொட்டுறது அப்படின்னு யோசிக்காமல் நம்ம பண்ணிக்கிற காம்ப்ரமைஸ். அதே மாதிரி எங்கள் மாமியார் வந்து அவ்வளோ பெரியவங்க, 2 மருமகள் ஏற்கனவே வந்தாச்சு, 3 பையனும் ரொம்ப பெரிய பொசிஷனில் நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உள்ளே வந்தோடனே என் சின்ன மருமகள்கிட்ட ஏதோ நல்ல விஷயம் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அப்படி தான் அது எல்லாரோட நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவிட்டியும் நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம், தோண்டி எடுக்க ஆரம்பித்தோன்னா ஐ திங்க் லைஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல்.